மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கட்டிக்காத்த அஇஅதிமுகவை உடைக்க திமுக சதி செய்து வருவதாகவும் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் துணை போவதாகவும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா குற்றம் சாட்டியுள்ளது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிப்போம் என திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் கூறியிருப்பது இதனை அம்பலப்படுத்தியுள்ளது. அஇஅதிமுகவை உடைக்க திமுக சதி செய்து வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் சதிக்கு துணை போவதாகவும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா குற்றம் சாட்டியிருந்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும், சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக திமுக செயல்படும் என்றும் திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் திரு துரைமுருகன் குறிப்பிட்டபோது ஓ பன்னீர்செல்வம் வேண்டுமென்றே பதிலடி கொடுக்காமல் இருந்தார் என்பதை கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட்டால் ஓ பன்னீர்செல்வத்தை திமுக ஆதரிக்கும் என கூறியிருப்பது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கட்டிக்காத்த அஇஅதிமுகவிற்கு திமுக துணையுடன் ஓபிஎஸ் செய்து வரும் துரோகம் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன என்று கேட்கிறீர்கள். ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே எங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தி இருக்கிறார். தளபதி அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். உங்கள் பின்னாலே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாளை சட்டமன்றம் கூடி கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகின்ற நேரத்தில் பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரிப்பதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு. இதில் எதையும் நாங்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இதற்கு பிரதிபலனாக அமைச்சரவையில் இடமோ அல்லது வேறு எதுவுமோ நாங்கள் எதிர்பார்க்க போவதில்லை.